அன்று 1997 திமுக ஆட்சியை பிடித்தவன் ஜெயலலிதாவை குறை சொன்னார்கள். இத்தனை ஜோடி செருப்பு, இவ்வளவு சேலை, இவ்வளவு நகை, இவ்வளவு இப்படியெல்லாம் அடிக்கினார்கள். கருணாநிதி தலைமையிலான ஆட்சி, திமுக ஆட்சியினர் அடிக்கினார்கள். இன்றைக்கி இந்த அம்மா துர்கா ஸ்டாலின் இருக்குதுல்ல, இந்த துர்கா ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு, அசையா சொத்து மதிப்பு, அசையும் சொத்து மதிப்பு, அசையா சொத்து அதிகமாக தெரியல, ஆனால் அசையும் சொத்து மதிப்பை பார்க்கும் பொழுது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கணக்கு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொன்னதை திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். 84.5 கோடி மதிப்புள்ள தங்கம், அதாவது சுமார் 80 கிலோ தங்கம். 1 கோடிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ வந்துடும்ல, வந்துடுமா இல்லையா? வந்துடும். அப்போது 80 கிலோ தங்கம் இந்த அம்மாவை கழுத்தில் போட்டு கழுத்து தாங்கும் ஐயா. அப்போ இப்படி ஒரு ஆசையா, இப்படி ஒரு ஆசை அந்த அம்மாவுக்கு. 5 கோடியில் பீரோ, வெள்ளி பீரோ, வெள்ளி பீரோ. தேர்தல் முடிஞ்சிடுச்சு, இப்போ இதில் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும், எனதருமை தமிழ் சொந்தங்களே, நீங்கள் இன்னும் இவர்களை ஒதுக்குவதற்கு நேரம் ஒன்றும் கெட்டு போகவில்லை. இவர்கள் ரூட் அவுட் பண்ண வேண்டிய சக்திகள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஜெயலலிதா சொல்லுவார் அடிக்கடி. வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டிய கட்சி ஒன்று உண்டெனில், ஒன்றல்ல 2 உண்டெனில், அந்த 2இல் ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. இந்த 2ஐயும் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் இவர்களை அனுமதிக்கவே கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆம், முற்றிலும் நான் அதை அடித்து ஆணித்தரமாக சொல்வேன். இவர்களால் தான் இவ்வளவு சீரழிவும், இவர்களால் தான், இந்த 2 கட்சியினராலும் தான் இவ்வளவு சீரழிவும். இது மேலும் பரவாமல் தடுப்பதற்கு இனிவரும் காலங்களிலாவது, என்னுடைய கணிப்பு இந்த தேர்தலில் அங்கேயா எங்கேயா மதில் மேல் பூனையாகத்தான் இருக்கும் என்பது என் கருத்து. ஒருவேளை ஹங் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய தொங்கு சட்டசபை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2011 வந்தது மாதிரி, அந்த மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி வந்தால் நல்லது, அப்படி இல்லை எனில் அது நிச்சயமாக நமக்கு நல்லதல்ல. இந்த தனி மெஜாரிட்டியில் யார் வந்தாலும், தம்பியை தவிர யார் வந்தாலும், தம்பி விஜயை தவிர யார் வந்தாலும் நல்லதல்ல. ஏனென்றால் மனதில் அந்த எண்ணம் வேண்டும். அந்த எண்ணம் தம்பி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது.